நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான நிலையில அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசை பயிற்சின்னு தனியா எதுவும் எடுத்துக்கலனாலும் பாடல்களை கேட்கறது மூலமாவே தன்னுடைய அசாத்தியமான திறமையை வளர்த்துக்கிட்டு இப்ப ஒவ்வொரு வாரமும் செம்மையா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நஸ்ரீன். அவங்க இந்த வாரம் மக்கள் இசை மற்றும் கிராமிய பாடல்கள் பாடுறதுல மாபெரும் இசை ஜாமானா இருக்க புஷ்பவன குப்புசாமி, அனிதா குப்புசாமி மற்றும் நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துகிட்ட சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட்ல இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ல அற்புதமா கலந்துகிட்டு மக்களை பெரிய அளவுல கவர்ந்து டைட்டில் வின்னரான செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்கள் பாடிய சின்ன மச்சான்ற மெகாஹிட்டான பாடலை எடுத்து இதனோட சேர்ந்து மட்டும் இல்லாம இந்த பாடலை ஒரிஜினல் பாடின செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோடய சேர்ந்து அற்புதமா சூப்பர் சிங்கர் மேலையில வேற லெவல்ல பாடி ஆத்திருந்தாங்க. இது அவங்க பாடினது மட்டும் இல்லாம சூப்பரா நடிச்சு கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த அரங்கத்தையும் வேற லெவல்ல வைப் பண்ண வச்சிருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தவனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்க, அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பாடல பாடல இந்த பாடலையே வாழ்ந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சொல்லும் போது ஒரு கிராமிய மக்கள் இசை பாடல் எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ண முடியுன்றதுக்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு உச்சம் தொட்ட பாடலை எடுத்து இந்த பாடல பாடினவங்களோடய சேர்ந்து நீங்க ஆடி பாடி கொடுத்திருக்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த பாடல பாடின செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்கள் இது அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த நஸ்ரீன் மற்றும் நிதனை தூக்கி கொண்டாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல ரொம்பவே அற்புதமா பாடி இத்தனை திறமை வாய்ந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.